ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லோரும் நலமாக இருப்பீர்களாக. கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக வைப்பார். சோர்வுகளை நீக்கி போடுங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பார். இது நல்மைப்பணின் சத்தம். சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 2 வாசிக்கிறேன். உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதமானவரே நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். ஏன் இதை நான் செய்வேன்னா, என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும்போது உமது சமூகத்தில் அவர்கள் இடருண்டு அழிந்து போவார்கள். நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர். ஜாதிகளை கடிந்து கொண்டு துன்மார்க்கரை அழித்து அவர்கள் நாமத்தை என்றென்றைக்கும் இல்லாதபடி குலைத்து போட்டீர். சத்துருக்கள் என்றென்றைக்கும் பாழாக்கப்பட்டார்கள். அவர்கள் பட்டணங்களை நிர்மூலமாக்கினீர். அவர்கள் பேரும் அவர்களோடு கூட அழிந்து போயிற்று. அல்லேலூயா. இங்க சொல்றாரு, நான் கர்த்தருக்குள்ள வாழும்போது, அவரை துதிக்கும் போது, அதிசயங்கள்லாம் விவரித்து பேசும்போது, அவருக்குள்ள நான் களி கூறும்போது என்ன ஆயிட்டாங்கன்னா, என் சத்துருக்கள்லாம் பின்னாடி திரும்பி போட்டான். எனக்கு விரோதமாக எழுப்பி வந்தான். ஆனால் அவனுக்கு என் கிட்ட வர முடியல. அவர்கள் பின்பதாய் போய்விட்டார்கள். நான் என் தேவ சமூகத்தில் நான் அவரை உயர்த்தும் போது, கீர்த்தனம் பண்ணும்போது, என் நியாயத்தை பார்த்தாரு, என் வழக்கை தீர்த்தார். நான் கவனிங்க, ரொம்ப நாள் தீர்க்க முடியாத வழக்கு, ரொம்ப நாள் தீர்க்க முடியாத பிரச்சனைகள், நீங்கள் தேவனோடு கூட இருக்கும்போது, தேவனை துதிக்கும் போது, தேவன் உங்கள் நியாயத்துக்கு பதில் கொடுப்பார், உங்கள் வழக்கை தீர்ப்பார். அது மட்டும் இல்லை, துன்மார்க்கரை அழிப்பார். அவன் உங்களுக்கு எதிராக இருக்கிற துன்மார்க்கனா அவனை அழிப்பார். அவனுடைய அதிகாரங்கள் எல்லாம் குலைச்சி போடுவான். அவங்ககிட்ட இருக்கிற எல்லா பவர், நமக்கு விரோதமாக செயல்படுத்துகிற அதிகாரங்கள், விரோதமாக செயல்படுத்துகிற தந்திரங்கள் எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணுவார், குலைச்சி போட்டுருவார். அது மட்டும் இல்லை, சத்துருக்கள் பாழாக்கப்படுவார்கள். அவர்கள் நிர்மூலமாக முழுசாக டெஸ்ட்ராய் பண்ணுவாராம், பாழாக்கிடுவாராம். தேவ பிள்ளை, உங்களுக்கு எதிராக இருக்க மனிதர்கள் கெட்டு போகணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் உங்கள் வழக்கை, உங்கள் நியாயத்தை வச்சுட்டிங்கன்னா, அவர் சமூகத்தில் வச்சு நீங்கள் ப்ரைஸ் பண்ணிங்கன்னா, அவர் அது ஜட்ஜ்மெண்ட் பார்த்துக்குவார். அவங்களுக்கு என்ன செய்யணும், அவங்கள எப்படி ஒடுக்கணும், இல்லை உங்களை எப்படி வளர்க்கணுன்றது அவருக்கு தெரியும். உங்களை உயர்த்தவும் அவருக்கு தெரியும், சத்துருக்கள் நியாயம் செய்யவும் அவருக்கு தெரியும். ஆகவே நீங்கள் தேவனை உயர்த்துகிற அந்த காரியத்தில் கவனம் செலுத்துங்க. அவர் சொல்கிறாரு, அவர்கள் பேர் கூட இல்லாமல் போயிடுச்சுப்பா. இப்படி ஒரு மனுஷன் இங்கே இருந்தான்றது கூட இல்லாமல் போயிடுச்சு. வசனத்தில் நீதிமான்களுடைய பெயரை கர்த்தர் நிலைநிற்க பண்ணுவார். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் துன்மார்க்கர்கள் எதிராக எழுப்புகிற மனிதர்களை குறித்து கவலைப்படாதீங்க. நீங்கள் தேவனை முழு இருதயத்தோடு உயர்த்துங்க, சத்துருக்கெல்லாம் நிர்மூலமாவார்கள். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திராண்டவரே, ஸ்தோத்திரம். எங்களுக்கு சத்துருக்கள் எழும்பினாலும் நாங்கள் ஆராதிக்கிற தேவன், நாங்கள் துதிகளை செலுத்துகிற தேவன், துதிகள் மத்தியில் எங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன் உயர்ந்தவராயிற்றே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் சத்துருக்களின் அதிகாரங்களை தகர்த்து போட்டீர். அவர்களுடைய அதிகாரங்களை நிர்மூலமாக்கினீர், பாழாக்கினீர். எல்லாவற்றையும் நிலையற்று போக பண்ணினீர். அவருடைய பெயர்களை ஒழிந்து போக பண்ணினீர். ஆனாலும் கர்த்தர் எங்களோடு இருந்தீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உங்களுடைய பிள்ளைகளாக எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்களுக்கு விரோதமாக எழுப்பின அதிகாரங்களெல்லாம் நிர்மூலமாக்கும். எங்களை நிலைப்படுத்துங்க. பார்க்கிறோம், உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.